Can I write the UPSC Civil Service exam in Tamil language? நான் UPSC Civil Service தேர்வை தமிழில் எழுத முடியுமா? You can write the UPSC Civil Services exam in Tamil, but the questions are printed only in English and Hindi only. So understand the questions properly and write the correct answers in Tamil. நீங்கள் UPSC Civil Services தேர்வை முழுவதுமாக தமிழில் எழுதலாம். ஆனால் வினாக்கள் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் மட்டுமே அச்சிடப்பட்டுள்ளன. எனவே வினாக்களை சரியாக புரிந்து கொண்டு சரியான பதில்களை தமிழில் எழுதுங்கள். இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து மொழிகளிலும் தேர்வர்கள் மெயின் தேர்வை எழுதலாம் என்று UPSC அனுமதிக்கிறது. தமிழ் 8வது அட்டவணையில் உள்ள ஒரு மொழி என்பதால் நீங்கள் தாராளமாக தமிழில் தேர்வை எழுதலாம். UPSC யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தும் சிவில் சர்வீஸ் தேர்வு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் CSE என்பது இந்தியாவில் இந்திய ஆட்சிப்பணி IAS, இந்திய காவல் பணி IPS, இந்திய வெளியுறவுப் பணி IFS உள்ளிட்ட பல்வேறு உயர்நிலை மத்திய அரசு பணிகளுக்கு அதிகாரிகளை தேர்வு செய்வதற்கான மிகவும் சவாலான போட்டித் தேர்வாகும். இத்தேர்வு 3 நிலைகளில் நடத்தப்படுகிறது. முதநிலை தேர்வு பிரைமரி எக்ஸாமினேஷன் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஒன்லி. முதன்மை தேர்வு மெயின் எக்ஸாமினேஷன் எழுத்துத் தேர்வு, ஆளுமை தேர்வு, நேர்முகத் தேர்வு, பர்சனாலிட்டி டெஸ்ட், இன்டர்வியூ. நீங்கள் தமிழில் எழுதக்கூடிய தேர்வுகள் தாள் A, பேப்பர் A. இந்திய மொழிகள் தாள் தமிழ் மொழியை தேர்வு செய்யலாம். தாள் B, பேப்பர் B. கட்டுரைத் தாள் பொதுப்படிப்புத் தாள் GS பேப்பர்கள் 1, 2, 3, 4. 4 தாள்களையும் தமிழில் எழுதலாம். விருப்பப் பாடங்கள் நீங்கள் தேர்வு செய்த விருப்பப் பாடத்தின் தாள்களையும் தமிழில் எழுதலாம். தமிழில் எழுதக்கூடிய விருப்பப் பாடங்களை தேர்வு செய்ய வேண்டும். உதாரணமாக தமிழ் இலக்கியம் அல்லது வரலாறு, புவியியல் போன்ற ஏதேனும் ஒன்று. நேர்காணல் பர்சனாலிட்டி டெஸ்ட், இன்டர்வியூ. நீங்கள் முதன்மை தேர்வை மெயின் எக்ஸாமினேஷன் தமிழில் எழுதியிருந்தால் உங்கள் நேர்காணலையும் தமிழில் நடத்த கோரலாம். இதற்காக UPSC ஒரு தமிழ் டிரான்ஸ்லேட்டர், இன்டர்பிரெட்டர் ஏற்பாடு செய்யும். எனவே உங்களின் தமிழைக் கொண்டு UPSC தேர்வுக்கு முழு வீச்சில் தயாராகலாம். UPSC சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு படிக்கும் மாணவர்களுக்கு அவர்கள் தேர்வில் வெற்றி பெற்றாலும் இல்லாவிட்டாலும் பல குறிப்பிடத்தக்க பலன்கள் கிடைக்கின்றன. இந்த பலன்கள் அவர்களின் அறிவு, ஆளுமை மற்றும் எதிர்கால தொழில் ஆகியவற்றில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அறிவு மற்றும் புரிதலில் பலன்கள் இன்டெலெக்சுவல் பெனிஃபிட்ஸ். பரந்த அறிவுத்தளம் பாடத்திட்டம் வரலாறு, புவியியல், பொருளாதாரம், அரசியல், சமூகவியல் மற்றும் அறிவியல் போன்ற பல்வேறு துறைகளை உள்ளடக்கியது. இந்த ஆழமான மற்றும் பரந்த அறிவு உலகத்தைப் பற்றிய அவர்களின் புரிதலை மேம்படுத்துகிறது.
ஆழமான பகுப்பாய்வு திறன். அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். நடப்பு நிகழ்வுகள் மற்றும் சிக்கலான பிரச்சனைகளை வெறுமனே தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாம, அவற்றின் காரணங்கள், விளைவுகள் மற்றும் தீர்வுகளை பகுப்பாய்வு செய்ய மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். தெளிவான வெளிப்பாடு. கட்டுரை மற்றும் பொது அறிவு தாள்களுக்காக பயிற்சி செய்யும்போது மாணவர்கள் தங்கள் கருத்துக்களை தெளிவாக, சுருக்கமாகவும், தருக்க ரீதியாகவும், எழுத்து மற்றும் பேச்சு வடிவில் வெளிப்படுத்த கற்றுக்கொள்கிறார்கள். ஆளுமை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியில் பலன்கள். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். தலைமை பண்புகள் மற்றும் முடிவெடுக்கும் திறன். நெறிமுறைகள் எத்திக்ஸ் மற்றும் நிர்வாக பாடங்களை படிக்கும்போது மாணவர்கள் தலைமை பண்புகள், நெறிமுறை சிக்கல்கள் மற்றும் சரியான முடிவுகளை எடுப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்கிறார்கள். பொறுப்பு மற்றும் ஒழுக்கம் டிசைப்பு. தேர்வின் அளவு மற்றும் போட்டி காரணமாக மாணவர்கள் உயர்ந்த அளவிலான ஒழுக்கம், கால மேலாண்மை மற்றும் அர்ப்பணிப்புடன் படிக்க வேண்டியுள்ளது. இந்த பழக்கங்கள் அவர்களின் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் வெற்றியடைய உதவுகின்றன. நெருக்கடி மேலாண்மை. மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை கையாளவும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். தோல்விகளை கடந்து தொடர்ந்து முயற்சிக்கவும் கற்றுக் கொடுக்கிறது. இது அவர்களின் மன உறுதியை ரெசிலியன்ஸ் வளர்க்கிறது. பணி நெறிமுறைகள் மற்றும் நடுநிலைமை. சிவில் சர்வீசஸ் பணியில் தேவையான நடுநிலைமை, நேர்மை மற்றும் சமூக நீதி போன்ற மதிப்புகளை மாணவர்கள் உள்வாங்குகிறார்கள். தொழில் மற்றும் எதிர்காலத்தில் பலன்கள். கரியர் மற்றும் ஃபியூச்சர் ப்ரோஸ்பெக்ட்ஸ். சிறந்த பணி வாய்ப்புகள். யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெறாவிட்டாலும் சிவில் சர்வீசஸ் தயாரிப்பு அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்த அறிவு மற்றும் திறன்கள் தனியார் துறையில், பன்னாட்டு நிறுவனங்களில், ஆராய்ச்சி நிறுவனங்களில் மற்றும் அரசு அல்லாத நிறுவனங்களில் என்ஜிஓஸ் உயர்மட்ட பதவிகளுக்குச் செல்ல உதவுகின்றன. மாநில அரசு பணிகளுக்கு தகுதி. யுபிஎஸ்சி பாடத்திட்டம் மாநில அரசு பணித் தேர்வுகளுக்கும் குரூப் ஐ, குரூப் 2 பெரிதும் ஒத்துப்போகிறது. இதனால் இந்த பயிற்சி அவர்களுக்கு மற்ற தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெற உதவுகிறது. பொது விழிப்புணர்வுள்ள குடிமகன். ஒரு மாணவரை சிறந்த பொறுப்புள்ள மற்றும் விழிப்புணர்வுள்ள குடிமகனாக மாற்றுகிறது. நாட்டின் அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சினைகளை புரிந்து கொள்வதன் மூலம் அவர்கள் ஜனநாயகத்தில் அர்த்தமுள்ள வகையில் பங்களிக்கிறார்கள். Why attend the UPSC Civil Service exam? UPSC Civil Service தேர்வில் ஏன் கலந்து கொள்ள வேண்டும்? Serve the nation. Working in the civil services allows individuals to contribute to the nation's development and welfare. நாட்டிற்கு சேவை செய்யுங்கள். சிவில் சர்வீஸ்களில் பணிபுரிவது தனிநபர்கள் நாட்டின் வளர்ச்சி மற்றும் நலனுக்கு பங்களிக்க அனுமதிக்கிறது. Personal growth. Preparing for the exam can help individuals develop valuable skills such as critical thinking,
ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கம்யூனிகேஷன். தனிப்பட்ட வளர்ச்சி. தேர்வுக்கு தயாராவது தனிநபர்கள் விமர்சன சிந்தனை, சிக்கல் தீர்க்கும் திறன் மற்றும் தொடர்பு போன்ற மதிப்புமிக்க திறன்களை வளர்க்க உதவும். அண்டர்ஸ்டாண்டிங் கவர்னன்ஸ். Preparing for the exam can help individuals understand how the government works, its structures, and its functions. ஆளுமையை புரிந்து கொள்வது. தேர்வுக்கு தயாராவது அரசாங்கம் எவ்வாறு செயல்படுகிறது, அதன் கட்டமைப்புகள் மற்றும் அதன் செயல்பாடுகளை தனிநபர்கள் புரிந்து கொள்ள உதவும். National perspective. The exam can provide a broader understanding of national issues, policies, and development challenges. தேசிய கண்ணோட்டம். இந்த தேர்வு தேசிய பிரச்சினைகள், கொள்கைகள் மற்றும் வளர்ச்சி சவால்கள் பற்றிய பரந்த புரிதலை வழங்க முடியும். Decision making skills. கல்வி, மக்கள் மற்றும் சமூகங்கள், வேலை, திருமணம், வணிகம் போன்ற பிரச்சினைகள் தீர்க்க உங்களுக்கு நிறைய யோசனைகள் கிடைக்கும். புதுமை மற்றும் படைப்பாற்றல். உங்களுக்கு நிறைய யோசனைகள் கிடைக்கும். எளிதாக தேர்ச்சி பெறுவது எளிது. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, வங்கித் தேர்வுகள், ரயில்வே தேர்வுகள் மற்றும் பலவற்று தேர்ச்சி பெறுவது எளிது. நீங்கள் எப்போதும் பரபரப்பான வாழ்க்கை கிடைக்கும். நீங்கள் சலிப்படைய தேவையில்லை. What they gain while studying UPSC exam? UPSC தேர்வை படிக்கும்போது அவர்கள் பெறுவது என்ன? Do's and don'ts. Characters known in their life. அவர்கள் வாழ்க்கையில் தெரிந்த, செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை. Be kind and calm. கனிவாகவும் அமைதியாகவும் இருப்பார்கள். Set goals and work towards them. இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை நோக்கிச் செயல்படுவார்கள். Take care of physical, mental and financial health. Avoid smoking, drinking, gambling, scams, etc. உடல், மன மற்றும் நிதி ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுவார்கள். புகைப்பிடித்தல், மது அருந்துதல், சூதாட்டம், மோசடிகள் போன்றவை. மோசடிகள் போன்றவற்றை தவிர்த்துக் கொள்ளுவார்கள். Learned from failures. View failures as opportunities for growth and learning. தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்ளுவார்கள். தோல்விகளை வளர்ச்சி மற்றும் கற்றலுக்கான வாய்ப்புகளாக கருதுங்கள். Stay curious and keep learning. Continuously seek knowledge, explore new interests, and expand horizons. ஆர்வத்துடன் இருந்து கற்றுக்கொள்ளுவார்கள். தொடர்ந்து அறிவை தேடுங்கள். புதிய ஆர்வங்களை ஆராயுங்கள். எல்லைகளை விரிவுபடுத்துங்கள். Why UPSC exam have this type of exam pattern? UPSC தேர்வுகளுக்கு ஏன் இந்த வகையான தேர்வு முறை உள்ளது? Avoid memorizing answers. மனப்பாடம் செய்து பதில் அளிப்பதை தவிர்க்க. To develop the ability to think and respond. சிந்திக்கும் மற்றும் பதிலளிக்கும் திறனை வளர்த்துக் கொள்ள. To understand ideas rather than just reading the information. தகவல்களை படிப்பதை விட கருத்துக்களை புரிந்து கொள்வது. Eligibility. To be eligible for the UPSC CSE,
candidates must be a citizen of India, be between 21 and 32 years old, with some age relaxations for reserved categories, any bachelor's degree. What challenges to study UPSC exam? UPSC தேர்வை படிப்பது ஏன் சவாலானது? High competition. அதிக போட்டி. Large number of aspirants, lakhs of candidates appear for the exam every year, making the competition fierce. அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பதாரர்கள். ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான விண்ணப்பதாரர்கள் தேர்வை எழுதுவதால் போட்டி கடுமையாகிறது. குறைந்த காலியிடங்கள். விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது குறைந்த எண்ணிக்கையிலான காலியிடங்கள் உள்ளன, making it even more challenging to secure a spot. காலியிடங்களின் எண்ணிக்கை ஒப்பீட்டளவில் குறைவாக உள்ளது, இதனால் ஒரு இடத்தை பெறுவது இன்னும் சவாலானது. Comprehensive syllabus. விரிவான பாடத்திட்டம். Wide range of subjects. The exam covers a vast syllabus including history, geography, politics, economics, science, and more. பரந்த அளவிலான பாடங்கள். இந்த தேர்வு வரலாறு, புவியியல், அரசியல், பொருளாதாரம், அறிவியல் மற்றும் பலவற்றை உள்ளடக்கிய பரந்த பாடத்திட்டத்தை உள்ளடக்கியது. Complex exam pattern. சிக்கலான தேர்வுமுறை. Multi-stage exam. The exam consists of 3 stages: prelims, mains, and interview, each with its own unique challenges. பல கட்டத் தேர்வு. இந்த தேர்வு 3 நிலைகளைக் கொண்டுள்ளது: முதல் நிலை தேர்வு, மமுதன்மை தேர்வு மற்றும் நேர்காணல். ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான சவால்களை கொண்டுள்ளன. Diverse question types. The exam includes objective type questions, essay writing, and descriptive answers requiring candidates to adapt to different formats. பல்வேறு கேள்வி வகைகள். இந்த தேர்வில் புறநிலை வகை கேள்விகள், கட்டுரை எழுதுதல் மற்றும் விளக்கமான பதில்கள் ஆகியவை அடங்கும். இதனால் மாணவர்கள் வெவ்வேறு வடிவங்களுக்கு ஏற்ப மாற்றியமைக்க வேண்டும். High level of preparation required. உயர்மட்ட தயாரிப்பு தேவை. Thorough understanding. Candidates need to have a thorough understanding of the subjects as well as the ability to analyze and apply their knowledge. முழுமையான புரிதல். மாணவர்கள் பாடங்களைப் பற்றிய முழுமையான புரிதலையும் தங்கள் அறிவை பகுப்பாய்வு செய்து பயன்படுத்தும் திறனையும் கொண்டிருக்க வேண்டும். Continuous learning. The exam requires continuous learning and staying up to date with current events, national and international issues, and more. தொடர்ச்சியான கற்றல். தேர்வில் தொடர்ச்சியான கற்றல் மற்றும் நடப்பு நிகழ்வுகள், தேசிய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் மற்றும் பலவற்றைப் பற்றி புதுப்பித்த நிலையில் இருப்பது அவசியம். Time management. நேர மேலாண்மை. Time constraints. Candidates need to manage their time effectively to complete the exam within the allotted time frame. நேர கட்டுப்பாடுகள்.
தேர்வை ஒதுக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் முடிக்க மாணவர்கள் தங்கள் நேரத்தை திறம்பட நிர்வகிக்க வேண்டும். Overall, the UPSC CSE is a challenging exam that requires dedication, hard work, and a well-planned strategy to succeed. மொத்தத்தில் UPSC CSE என்பது ஒரு சவாலான தேர்வாகும். இதற்கு அர்ப்பணிப்பு, கடின உழைப்பு மற்றும் வெற்றி பெற நன்கு திட்டமிடப்பட்ட உத்தி தேவை. Why studies are so difficult today? இன்று படிப்பு ஏன் மிகவும் கடினமாக உள்ளது? Language barriers, mostly in English. மொழித் தடைகள், பெரும்பாலும் ஆங்கிலத்தில். Most of the students read the reference books and school books only. பெரும்பாலான மாணவர்கள் குறிப்பு புத்தகங்கள் மற்றும் பள்ளி புத்தகங்களை மட்டுமே படிக்கிறார்கள். Learning in a non-mother tongue language can lead to decreased motivation and bored. தாய்மொழி அல்லாத மொழியில் கற்றுக்கொள்வது உந்துதலை குறைத்து சலிப்படையச் செய்யும். சொல்யூஷன்ஸ், தீர்வுகள். Multilingual support. Teaching in both languages can help to solve the gap. பன்மொழி ஆதரவு. இரு மொழிகளிலும் கற்பித்தல் இடைவெளியை தீர்க்க உதவும். Why should I take such a big risk with my life? நான் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ஆபத்தை எடுக்க வேண்டும்? Anyone can face a major danger in their life at any time. If you have already a big risk-taken experience, you can solve it easily, otherwise you cannot handle it. யார் வேண்டுமானாலும் தங்கள் வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் ஒரு பெரிய ஆபத்தை எதிர்கொள்ளலாம். உங்களிடம் ஏற்கனவே பெரிய ஆபத்தை எதிர்கொண்ட அனுபவம் அனுபவம் இருந்தால் அதை நீங்கள் எளிதாக தீர்க்கலாம். இல்லையெனில் அதை நீங்கள் கையாள முடியாது. Example, starting a business. Escaped from cheating persons such as OTP frauds, decision makings in families such as marriage, child, and parents issues. உதாரணமாக, ஒரு தொழிலை தொடங்குதல், OTP மோசடிகள் போன்ற நபர்களை ஏமாற்றுவதிலிருந்து தப்பித்தல், திருமணம், குழந்தை மற்றும் பெற்றோர் பிரச்சனைகள் போன்ற குடும்பங்களில் முடிவெடுப்பது. Why you must join in our academy? எங்கள் அகாடமியில் நீங்கள் ஏன் சேர வேண்டும்? Benefits, நன்மைகள். Change your learning styles. உங்கள் கற்றல் பாணியை மாற்றுங்கள். No need to buy or read any books. எந்த புத்தகங்களையும் வாங்கவோ படிக்கவோ தேவையில்லை. You can save your book cost. உங்கள் புத்தகச் செலவை சேமிக்கலாம். No need to read daily newspaper. தினசரி செய்தித்தாள்களை படிக்க வேண்டிய அவசியமில்லை. Just sit in your home and listen. Maximum hours and understanding it. உங்கள் வீட்டில் உட்கார்ந்து அதிகபட்ச மணிநேரம் கேட்டு அதை புரிந்து கொள்ளுங்கள். You can save travel cost and study in your comfortable timings 24/7. நீங்கள் பயணச் செலவை சேமித்து உங்களுக்கு வசதியான நேரத்தில் 24 மணி நேரமும் 7 நாட்களும் படிக்கலாம். Step by step training. படிப்படியான பயிற்சி. Level 1, 2, and 3. Understanding the general studies papers by listening and speaking. நிலை 1, 2 மற்றும் 3. பொது பாடத்தாள்களை கேட்டு பேசுவதன் மூலம் புரிந்து கொள்வது. Level 4. Writing practice. Only writing whatever by your fully understanding. நிலை 4. எழுதும் பயிற்சிகள். உங்கள் முழுமையான புரிதலுடன் எதையும் எழுதுவது மட்டுமே. Level 5. Preparing for prelims. நிலை 5. முதல் நிலை தேர்வுக்கு தயாராகுதல். Plan details. 1 year planning for those who completed degree.
பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு. 3-year planning for those who is studying degree. பட்டப்படிப்பு படிப்பவர்களுக்கு. Planning for those who is studying in schools. பள்ளிகளில் படிப்பவர்களுக்கு. For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர். Contact 7871461001. WhatsApp only. Send your name and details. WhatsApp மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.